வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நானும் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்க. ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் 6லேருந்து அவர் பரிவர்த்தனை 4 புதிய சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்கலான்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸை கொடுத்தாலும், ஏன்னா வந்து நிறைய பிளானட்ஸ் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு சின்னதாக வந்து வாக்குவாதங்களோ கொஞ்சம் வந்து எமோஷனலான சுச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா சனி ராகு இருக்கும்போது குடும்ப தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 8ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏடாவடம் பேசுறது, கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது நீச்சமாகும்போது அது அவமானப்படுத்துவாங்க பசங்க. ஸோ அதனால் அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 6லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து அது நீச்சபங்க ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான பலன்கள். அம்மா சார்ந்த விஷயங்கள், ஒரு ஒய்ஃபுடைய லேண்டு சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபகரமாக இருக்குங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 6, 7 ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி ஸோ தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது சனி ராகுனும் போதே அம்மா சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு எமோஷனான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருவாருன்னா, குரு வந்து பரிவர்த்தனை 4ல் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3ஆம் அதிபதியாக வந்து 4ல் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷனல் சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ஏன்னா அந்த பிளானட் வந்து அந்த விஷயங்களே கண்டிப்பாக வந்து அந்த எமோஷன்ஸே கண்டிப்பாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது மனைவி சைட்லேருந்து ஏதாவது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 10ல் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து தொழில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களும், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸு, இன்கம் டேக்ஸ், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து இதுவரை சொத்து ஏதாச்சும் வந்து கேசஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் அது பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ அது 6லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும். நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ், எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மனதார் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.